திரு சபரீஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட ரொம்ப நாள் ரொம்ப திரைமறைவா பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அதிமுக சேரணும்னு சொல்லி அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு உங்களை ரெடியா இல்லை. அதே நேரத்துல பிஜேபியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில நிராகதியா நிற்கிறீங்க. உங்களுக்கு இதனால எந்த பலனும் இல்லை. இன்கேஸ் நீங்க இங்க திமுக சேர்ந்துட்டா உங்களை எல்லாரும் துரோகின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையும் உங்க மகன்களோட வாழ்க்கையும் நிராகரியா போயிடும் அப்படின்றத ரொம்ப அழகா அவர் புரிய வச்சு அவரை தன் மனையில விழ வச்சு இன்னைக்கு திமுகல இணைஞ்சிட்டாரு. மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவி அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் பதவி. இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், இந்த மாதிரி பல பொறுப்புகளை வகிச்சு ஒரு கட்சியில ஒரு பெரிய பதவியில இருந்த ஒருத்தர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா முதல் முறையா இருக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே. திரு ஓபிஎஸ் இவ்வளோ ஒரு முடிவை எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வாழ்க்கைக்கு இனி வருங்கால எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் இருக்கும், அழிக்க முடியாத ஒரு பயிற்சியலாகவே இருக்கும். பொதுக்குழுவால் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். அவரிடம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்க எல்லாமே பொதுக்குழுவாக நீக்கப்படுறாங்க. இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சொல்லி ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. அந்த குழு வச்சு பல போராட்டங்கள் எல்லாமே நடத்துறாரு. ஃபைனலா அவரை வெற்றி பெற முடியாமல் அதிலிருந்து அத்தனை பேரும், உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுக சொல்லிட்டாங்க. பண்டூட்டி ராமச்சந்திரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. தனிமறைமாம் நின்றிருந்த சூழ்நிலையில் இன்று தன் மகன்களின் எதிர்காலத்திற்காக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் இணைந்துள்ளார். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்று நாம் விவாதிக்க போகும் தலைப்பு தமிழக அரசியலில் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளார். ஒரு கட்சியில் சாதாரண தொண்டனாக தொடங்கி அந்த இயக்கத்தின் உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த ஒருவர் தனது தாய் கழகத்தை விலகி எதிர்பரப்பான திமுகவில் இணைவது என்பது வெறும் கட்சி தாவல் மட்டுமல்ல, இது தமிழக அரசியலின் சமன்பாட்டுகளை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன் இந்த முடிவு? இந்த இணைப்பின் பின்னணியில் இருக்கும் அரசியல் வியூகங்கள் என்ன? இதை பற்றி ஆழமாக அலசுவதற்காக நம்முடன் இன்று இணைகிறார் எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சார். இதை பத்தி நம்ம இன்னைக்கு விவாதிப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஏன் சார் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்காரு? ஓபிஎஸ் இன்னைக்கு எடுத்த இந்த முடிவு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் டிசைட் பண்ணாரு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அது டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் எடுத்ததுக்கு காரணம் யாரு? திரைமறைவிலிருந்து யாரு வேலை பார்த்தாங்கன்னா வேற யாருமே இல்லை, திரு சபரீஷன் அவர்கள் தான். ஸோ அது என்னன்னா, திரு சபரீஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட ரொம்ப நாள் ரொம்ப திரைமறைவா பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அதிமுக சேரணும்னு சொல்லி அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு உங்களை ரெடியா இல்லை. அதே நேரத்துல பிஜேபியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில நிராகதியா நிக்கிறீங்க. உங்களுக்கு இதனால எந்த பலனும் இல்லை. இன்கேஸ் நீங்க இங்க திமுக சேர்ந்துட்டா உங்களை எல்லாரும் துரோகின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையும் உங்க மகன்களோட வாழ்க்கையும் நிராகதியா போயிடும் அப்படின்றத ரொம்ப அழகா அவருக்கு புரிய வச்சு அவரை தன் வலையில விழ வச்சு இன்னைக்கு திமுகல இணைஞ்சிட்டாரு. சரி, இது எப்படி இணைஞ்சிட்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இன்னைக்கு திமுகல இணைஞ்சது அவருக்கு லாபமா
நஷ்டமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு பார்க்கும்போது இது லாபமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனியா நின்று இன்னைக்கு கஷ்டப்படுறதை விட ஒரு இயக்கத்துல வந்து தன்னை ஐக்கியமாக்கிட்டா ஒரு கால் அவர் வந்து எம்எல்ஏ தொகுதியில நின்று அவருக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுகல வந்து பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது போடி நாயக்கனூர்லயே அவர் மீண்டும் நிக்கிறதுக்கு அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது திமுகவில் பெரிய பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது வந்து சபாநாயகரா வந்து திருப்பும் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இது மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய கௌரவமான இடத்துல வைக்க போறோம்னு சொல்லி அவருக்கு அசூரன்ஸ் கொடுத்ததுனாலதான் அவர் வந்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரோட ஊர்ல போடி நாயக்கன் ஊர்லயா இருக்கட்டும், தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே அதிமுகல இருந்தவர். இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுதான் அங்கிருந்து இவரு திமுகவுக்கு வந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். இன்று அதே தங்க தமிழ்ச்செல்வன் எங்க திமுகல இருக்காரோ அதே இயக்கத்துல வந்து மீண்டும் ஓபிஎஸ் வந்து இணைஞ்சிருக்காரு. இது எந்த விதத்துல ஓபிஎஸ்க்கு தலைவலியாக இருக்க போகிறதா அல்லது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தலைவலியாக இருக்க போகிறதா என்பதில் இதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சார், ஓபிஎஸ் அவர்களின் தாய் கட்சியான அதிமுகல உச்சபட்ச பதவியில அவரு இருந்திருக்காரு. முதலமைச்சராகவும் சரி, ஒருங்கிணைப்பாளராகவும் சரி, இந்த மாதிரி பல பதவிகள் அவர் இருந்துட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தத உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவி அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் பதவி. அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை இருந்துட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், இந்த மாதிரி பல பொறுப்புகளை வகிச்சு ஒரு கட்சியில ஒரு பெரிய பதவியில இருந்த ஒருத்தர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா இதுதான் முதல் முறையா இருக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே. இது வந்து திரு ஓபிஎஸ் வந்து இவ்வளோ ஒரு முடிவை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசு வாழ்க்கைக்கு இனி வருங்கால எதிர்காலத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் இருக்கும், அழிக்க முடியாத ஒரு பழிச்சொல்லாவே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு துரோகி, எட்டப்பன், இங்க இருந்துகிட்டு திமுகவுக்கு உளவு பார்த்துட்டு இருக்காரு, திமுகவுக்கு வந்து விசுவாசியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பல விதமான பழிகள் எல்லாம் போட்டார் இல்லையா? அப்ப போட்ட பழி வந்து இன்னைக்கு உண்மை அப்படின்றத மாதிரி ஊர்ஜிதமானது அப்படின்றது வந்து இன்னைக்கு தெளிவா தெரியுது. அப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றது வந்து கரெக்ட்ன்றதை நிரூபித்தாவது போதுதான் இன்னைக்கு இந்த முடிவு அவர் எடுத்திருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய குளத்துல நகராட்சி தலைவரா 1996 இருந்து 2001 வரைக்கும் இருக்காரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரு தினகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியகுளம் தொகுதியில எம்பிக்காக அம்மாவால வந்து அங்க நிக்க சொல்லும் போது அவருக்கு அந்த இடத்துல வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தினகரன் அவர்களுக்கு வந்து உதவி செய்ய போய் அந்த தொகுதியில அவர் கூட நிழலாக இருந்து அவருக்கு இப்படி ஒரு அடிமை, அதாவது இவ்வளவு ஒரு அடிமைத்தனமாகவும் விசுவாசியாகவும் உண்மை தொடராகவும் இருக்கிற ஓபிஎஸ் பார்த்து வியந்து போய் தான் அவர் தான் வந்து 2001 முதல் முறையா அவருக்கு வந்து சசிகலா அம்மாவிடம் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலமா அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் வந்து பெரிய குளத்தில் நிற்கிறாரு, முதல் முறையா எம்எல்ஏ ஆகிறாரு. இந்த சூழ்நிலையில் 2001 செப்டம்பர் மாதம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்சி கேஸ்ல வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அதனால அவங்களோட முதலமைச்சர் பதவியை அவங்க இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையான யாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல் முறையா அவர் வந்து எம்எல்ஏ, அதே நேரத்துல முதலமைச்சராக வருகிறார். ஸோ அந்த முதலமைச்சர் பதவியை அவர் அனுபவித்து மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸ்ல விடுதலையான பிறகு அந்த பதவியை முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறார். ஸோ மீண்டும் 2014 சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த நேரத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் 2014 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். மீண்டும் கர்நாடக உயர் நீதிமன்றத்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடுவிக்கப்படும் போது முதலமைச்சர் ஆகிறார். இதன் பிறகு 2016 காலகட்டத்தில் வந்து அம்மா வந்து மறைவுக்கு பிறகு 2 மாதம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். ஸோ இது மாதிரி வந்து 3 முறை முதலமைச்சராக ஆன பிறகு இவர் வந்து வெளியில போயிட்டு தர்ம யுத்தம் நடத்துறாரு.
பின்னாடி பிற்காலத்துல வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ் அவரும் ஒன்றாக இணையும் போது அவருக்கு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாங்க. இவங்க வந்து அடுத்த 4 வருடத்தில் வந்து துணை முதலமைச்சராக ஓபிஎஸும் இபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. அந்த காலங்கள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணும்போது இபிஎஸ்க்கும் அவருக்குமே ஒரு வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகுகிறது. அந்த சூழ்நிலையில் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அதிமுகவில் அறிவிக்கப்பட்டு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பொதுக்குழுவால் 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். அவரிடம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்க எல்லாமே வந்து பொதுக்குழுவால நீக்கப்படுறாங்க. இதன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. அந்த குழு வச்சு பல போராட்டங்கள் எல்லாமே நடத்துறாரு. ஃபைனலா அதுல வெற்றி பெற முடியாமல் அதிலிருந்து அத்தனை பேரும், உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுக சேர்ந்துட்டாங்க. திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் போயிட்டாரு. தனிமறைமாம் நின்று இருந்த சூழ்நிலையில் இன்று தன் மகன்களின் எதிர்காலத்திற்காக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் இணைந்துள்ளார். சோ அதிமுகவால் 5 முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுல 2 முறை 2001, 2006 வந்து பாத்தீங்கன்னா பெரிய குளத்திலையும், 2011 போடி நாயக்கனூர், 2016 போடி நாயக்கனூர், 2021 போடி நாயக்கனூர். 5 முறை எம்எல்ஏவாக அதிமுக சார்பில் வெற்றி பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் இந்த தாய் கழகத்தை விட்டு எம்ஜிஆரால் தீய சக்தி என்று குறிப்பிடப்பட்டு அம்மாவால் அதையே முன்மொழியப்பட்டு அந்த தீய சக்தி திமுகவில் இன்று ஓபிஎஸ் இணைந்தது மிக மிக வெட்கக்கேடு, கேவலமான ஒரு செயல். இந்த செயலால் இவருக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் இணைஞ்சிட்டாரு. இது எந்த அளவுக்கு திமுகக்கு லாபமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதே போல அதிமுகக்கு எந்த அளவுக்கு இதை பின்னடைவா ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்தை இங்க சொல்றேன். இதுல திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் வந்து வளர்ந்தது தன்னோட ஒரு குழந்தையா இருந்து இந்த கட்சியில வந்து சிறுக வளர்ந்து ஒவ்வொரு பதவியா எடுத்து அந்த கட்சியின் உச்சத்தில் இருக்க ஒரு தலைவரா இருந்தவர் இன்னைக்கு திமுக போகும்போது அந்த ஓட்டு அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகுமான்னு தெரிந்தா எனக்கு தெரிஞ்சு சந்தேகம்தான். ஏன் அப்படி அப்படின்னா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில், திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் இந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்காங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி அப்படி இருக்கிற தொண்டர்கள் வந்து இவருக்காக அப்படியே அந்த ஓட் பேங்க் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடும் திமுகன்னு கேட்டா, என்ன கேட்டா நடக்காது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாய ஓட்டுகள் அத்தனை இவருக்காக அங்க போயிடுமான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு முக்குலத்தோர் ஓட்டுக்கு பேங்குக்காக தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ த பர்பஸ் அந்த முக்குலத்தோர் சமூகத்தோட ஓட்டு இந்த என்டிஏ கூட்டணிக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு விழ வேண்டும் என்ற காரணத்துக்காக தான். ஸோ இன்னைக்கு டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில வந்துட்டாரு அப்படின்ற காரணத்துக்காகவும் ஓபிஎஸ் வந்து தனிமரமாக ஒரு அனாதையாக்கப்பட்டார் அரசியல் வரலாற்றுல, அரசியல் யுகத்துல அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து அவர் திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதே நேரத்துல திமுகவுக்கு லாபம் இருக்குமா இல்லையான்றது இந்த சட்டசபை எலெக்ஷன்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல திமுகவோட கால்குலேஷன் எவ்வளவு இருக்குன்னா 3-5% ஓட்டு ஓபிஎஸ் ஆல திமுகவுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு பலன் அளிக்க போகுதுன்றது பார்க்கலாம். பட் என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதத்திலும் திமுகவுக்கு பலன் அளிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி விட்டுச்சாதான் நினைக்கலாம். ஏன்னா இவர் போட்டிருந்த அத்தனை வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும், சிவில் கோர்ட்லயும் இவருக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சுமார் 25-30 வழக்குகள் அவர் வந்து போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அத்தனை வழக்குகளும் நீர்த்து தான் போகும். ஏன்னா அவர் திமுகவில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவரால் அதை உரிமை கொண்டாட முடியாது. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக தன்னை சேர்க்க வேண்டும், உறுப்பினராக அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்ற அவர் போட்ட அத்தனை வழக்குகளும் தவிடுபடியாகிவிட்டது. அப்போ எடப்பாடி அவர்கள் தனக்கான எதிரியோ பதவிக்கு போட்டியோ இல்லை என்பதை இந்த இடத்தில் நிரூபித்து விட்டார். இப்போது சொல்லுங்க, திமுக எடப்பாடி ஜெயிச்சிட்டாரா அல்லது திமுக ஜெயிச்சிட்டாரா அப்படின்றத பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு ரூட் கிளியர். ஸோ
இதுக்கப்புறமா குழப்ப நிலையில இருந்த அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவோடு வந்துட்டாங்க. இப்போ எடப்பாடிக்கு அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா சசிகலா அம்மையார் அவங்க பாட்டுன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டாங்க. அவங்க டெல்டா மாவட்டத்துல ஒரு பலம் பொருந்தியவராக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சசிகலாவுக்காக அவ்வளவு ஓட்டு பிரியுமா அப்படின்றது என்னால எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இப்ப செல்வாக்கு இந்த சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அவர்கள் பெங்களூர் சிறையிலிருந்து வெளியில வரும்போது மேபி அவங்க இந்த போராட்டத்தை அப்போதே முன்னெடுத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இன்னைக்கு ஒரு பலமிக்க ஒரு கட்சியாக இருந்திருக்கலாம், ஒரு பலமிக்க தலைவராகவும் அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம் இந்த தமிழ்நாட்டில்ன்றது என்னோட கருத்து. இதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு. சார், சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணதுக்கு முழு காரணம் வந்து இபிஎஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க சொல்றாங்க, விரக்தியின் விளிம்பில சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. அதிமுக எனக்கு ஒரு அவைத்தலைவர் பதவியாவது கொடுங்க, நான் பாட்டு இங்கேயும் ஓரமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடியார் வந்து விடாப்படியா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சசிகலா அம்மையாரை சேர்த்து கொள்ளாதது ஒரு விதத்தில் நல்லதுதான், சேர்த்துக் கொள்ளாதது நல்லதுதான். ஏன்னா அவங்க திருப்பி உள்ள வந்து இவருக்கே வந்து ஒரு தலைவலியா எடப்பாடிக்கு வந்து உக்காந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அச்சுறுத்தலா இருந்தது சசிகலாவும் ஓபிஎஸும், அவங்க 2 பேரும் தான். ஸோ அவங்க 2 பேரையும் 2 பக்கமும் திருப்பி விட்டாரு. ஒருத்தரை வந்து டிஎம்கேக்கு துரத்தி விட்டாரு, போக வச்சுட்டாருன்னு சொல்லுவேன். எடப்பாடியார் இந்த விதத்துல வந்து சாணக்கியத்தனமான செயல்பாடு முடிவாதான் நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். சசிகலா அம்மையாரு கடைசி வரைக்கும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் எப்படி பிஜேபி தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, என்னை வந்து நான் எதுவுமே கேட்கல சும்மா வரேன் அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு. அது இருந்ததோட பலன் இதுக்கப்புறமா அவர் கட்சி அவரோட முழுமையா அவரோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ஏற்கனவே அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அச்சுறுத்தல் கூட இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறமா அவர் சுதந்திரமா செயல்படுவாரு. அவர் தொண்டர்களுக்கு கூட ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். 2026 தேர்தலில் அவங்க முழு கவனமும் செலுத்துவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி எடப்பாடியால தான் போயிட்டாங்கன்னு சொல்றது 2 பேருமே தோத்து போயிட்டாங்க. தோத்து போனவங்க ஜெயிச்சவனை பார்த்து அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. தமிழக மக்கள் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போனது பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. HKS வாய்ஸ் நேயர்களே, நாங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தான் வந்து தொகுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னன்னா, எங்களோட சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றதையோ, அப்படி இல்லை இந்த விஷயத்துல இது தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லதான் நாங்க அதை திருத்திக்கவும் இன்னும் மெருகேற்றவும் உபயோகமா இருக்கும். நன்றி.